தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமம் 14:14. இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 1 சாமுவேல் 17:47. 2 நாளாகவும் 20:15. யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஓடி போவார்கள். தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்க இலச்சடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாக்கி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். யுத்தம் பண்ணுகிறவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை உயர்த்தும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல வைராக்கியம் உண்டு முழங்கி தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார்கள். தேவ கிருபை உங்களை ஆள்வதாக. ஜெபியுங்கள், துதியுங்கள், வேதம் வாசியுங்கள், ஊழியம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். கர்த்தருடைய கிருபையில் வளருங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.